श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नंद नंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரி சேத்தனர்களான நாம் அனைவரும் உய்வடைதற் பொருட்டு திருப்பாவைங்கிற உயர்ந்த கிரந்தத்தை அனுகிரகித்தாள். திருப்பாவையிலே 30 பாசுரங்கள். திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகின்றது. திருப்பாவையை தினந்தோறும் அனுசந்தித்தல் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே வந்திருக்கிற விஷயம். இந்த ஆச்சரியமான கிரந்தத்திற்கு பல உரைகள் அவதரித்திருக்கின்றன. அந்த உரைகளிலே காண கிடைக்கின்ற ஐதிஹ்யங்களை அனுபவிப்பதற்காகவே இந்த வருடம் இவ்விடத்திலே நாம் கூடியுள்ளோம். திருப்பாவையை 5 என்று பிரித்தார்கள். இங்க எப்படி இந்த இன்றைய உபன்யாச தொடர், அதாவது இன்றைய நிகழ்ச்சி, இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனால், முதல் 5 பாசுரங்கள், அடுத்த 5 பாசுரங்கள், 10 பாசுரங்கள் கிரமமாக முடிந்த பிற்பாடு 21 25 நடைபெற்றது. அதுக்கப்புறம் 11 15 நடைபெற்றது. இப்ப 16 20, இதற்கு பிற்பாடு 26 30 நடைபெறும். அதனால 16 20 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசுரங்களிலே சில ஸ்வல்பமான ஐதிஹ்யங்களே காண கிடைக்கின்றன. மொத்தம் இந்த திருப்பாவை வியாக்கியானம்னு எடுத்துக்கொண்டால் 60 ஐதிஹ்யங்கள் இருக்கின்றனவாம். அந்த 60 ஐதிஹ்யங்களை ஒரு நாள்ல ஒரு 6-7 சுவாமிகளை கொண்டு அனுபவித்திடுகைங்கிறது பெரிய சாகசம். அதிக நேரம் அடியன் எடுத்துக்கொள்ள போவதில்லை. நீங்க நினைச்சுக்கலாம், வரவாள்லாம் அதுதான் முதல்ல சொல்றா, அது எங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கு, சொல்றவாளுக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு தோணலாம். நிஜமாகவே எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுகிறேன். 16ஆம் பாட்டு நாயகனாய் நின்னன்னு தொடங்குகிற முக்கியமான பாசுரம். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை. அடுத்த 10 பாசுரங்களிலே 10 பேரை எழுப்பினார்கள். 10 பேரை எழுப்பினது பஞ்சலட்சம் குடிப்பெண்கள் அனைவரையும் எழுப்பினதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப எல்லாருமா கண்ணன் திருமாளிகைக்கு போயாச்சு. அங்கே வாசலிலே வாயில் காப்பவர்கள் நிற்கிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடுத்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று அவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். உள்ளே விடும்படி சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அழகா ஒரு கேள்வி பிறந்தது. என்ன கேள்வி அப்படின்னால், இவர்களுக்கு உத்தேசியனாயிருப்பவன் கண்ணன் தான். கண்ணனை பார்க்கணும்னு தானே போயிருந்திருக்கார். எதற்காக அங்க இருக்கிற வாயிற்காப்பவர்களை தொழ வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டுமோ அப்படின்னு கேள்வி எழுகிறது. என தேவையாயிருப்பவன் பகவான் தான். ஆனா சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, நாம சந்நிதிக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த துவாரபாலகர்களை அவசியமாக வணங்க வேண்டும். ஒரு திவ்ய கஷேத்திரத்துக்குள்ளே நுழைகிறோம்னால் க்ஷேத்திர பாலர்களை அந்த இடத்திலே நாம் ஸ்மரிக்க வேண்டும். துவாரபாலகர்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஸ்மேரானனாட்சி கமலைஹி நமத புனானான் தம்ஷ்ரா கதா பிருகுட்டிபிர் துவிஷதோதுனானான் பராசர பட்டர் அனுசந்திக்கிறார். நல்ல அவர்களுக்கு கோரப்பற்கள் எல்லாம் இருக்கும். நல்ல புருவங்களை அகல விரித்து கொண்டிருப்பவர்களாய், தீவிழி விழிப்பவர்களாய், இந்த விரலால் இப்படி காண்பித்துக் கொண்டு சங்க சக்கர கதைகளை எல்லாம் பிடித்து கொண்டு ஒரு விரல் இப்படி நம்மளை பார்த்து எச்சரிக்கை பண்றா போல நிற்பர்கள். ஒரு சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். ஏன் அப்படி நின்றுட்டு இருக்காருன்னா, ₹1 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போங்கன்னு சொல்றார். அதுக்குதான் இப்படி நிக்கிறார். அதுக்காகலாம் நிக்கல. அவர் சொல்றார், பகவானை போய் ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் சிரமப்படுத்த கூடாது. போனோமா மங்களாசாசனம் பண்ணமா வந்தமான்னு இருக்கணும். இது வேணும் அது வேணும்னு கேட்டு அவர் தலைக்கு வேதனையை உண்டாக்காதீர்கள், அவருக்கு தலைவலியை கொடுக்காதீங்கோ. நாம் என்ன தெரியுமா சொன்னோம், இதுக்காகத்தான் நாங்க துவாரபாலகால பாக்குறதே இல்லைன்னுட்டோம். அவளை பார்த்தாட்டானே இதெல்லாம் நமக்கு புரிக்கிறதுக்கு. நேர பெருமாள்கிட்ட போயிட்டு என்னென்ன அழணுமோ மொத்தத்தையும் அழுதுட்டு வந்துடுறோம். உண்மையில நாம இவர்களை மதியாமல் உள்ளே போனோம்னு சொன்னால் பகவான் நம்மை மதியான், அவர் நம்மளை பார்க்க மாட்டார். அதனால துவாரபாலகர்களை வணங்கி விட்டுத்தான் போக வேண்டும். அதை பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஆள வந்தார், அவர் ஸ்தோத்திர ரத்னம் பண்ணினார். ஸ்தோத்திர ரத்னம் பகவானை குறித்து அருளி செய்யப்பட்டிருக்கிற உயர்ந்த கிரந்தம். பகவான பாடுறேன்னு சொன்னார். ஆனா ஆதியிலும் சரி அந்தத்திலும் சரி அவர் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணித்தான் கிரந்தத்தை தொடங்கியும் முடித்தார். தொடங்கும் போது நாதமுனிகளை நினைத்து கொண்டார்,
அந்த கிரந்தத்தை அவர் முடிக்கும் போதும் நாதமுனிகளுக்கு வணக்கம் சொல்லி முடிக்கிறார். இவர் பகவானைத்தானே பாடுறேன்னு சொன்னார், எதற்காக நாதமுனிகளை பாட வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுந்தது. அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னார். ஒருவன் ஒரு விலையுயர்ந்த வஸ்துவை நமக்கு தருகிறான்னு சொன்னால் அதை பெற்று தந்தவன் கொடுத்தவன் அந்த ரத்னம் ரொம்ப வசதியாக இருந்தாலும் அது கையிலே கிடைத்தாலும் அதை கொடுத்தவன் பக்கலிலும் நமக்கு ஆதரம்ங்கிறது இருக்கும், ஒரு மரியாதைங்கிறது இருக்கும். ரத்தினம் உயர்ந்தது கையில கிடைச்சிருக்கு, வாஸ்தவம் தான். அதை கொடுத்தவர் திறத்திலும் நமக்கு ஒரு அன்பும் ஆதரமும் பெருகுமோ இல்லையோ? அது போலத்தான் பகவானை பெற்று தருகிறவரான ஆச்சாரியன். ஆச்சாரியமான புருஷோ வேத தத்துவம்னு சொல்லுவார்கள். யாருக்கு பகவான் சுலபனாகிறான்னு கேட்டால், எவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதோ அவருக்கு பெருமான் சுலபமாகிறான். அதனால இந்த இடத்திலே பகவானை பெற்றுத் தருகிறவராக விளங்குகின்றவரான அந்த பெரிய முதலியார் அவர் இருக்கிறாரே, அந்த பகவத் சம்பந்திகளிலே சிறந்தவரான அந்த ஸ்ரீமன் நாத முனிகள் அவரை வணங்குவது உச்சிதம் என்று கருதினார், ஆள வந்தார். இன்னொன்னு ஒரே போடா என்ன போட்டுட்டார், அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் மதீயம்னு சொன்னார். இங்கும் நாதமுனிகளுக்கு தான் கைங்கரியம், அங்க போனாலும் நாதமுனிகளுக்குத்தான் கைங்கரியம். சபரி சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ள வேண்டியது. இங்கிருந்து போகிறேன்னு சொன்னவள் வைகுண்டத்திற்கு போகிறேன்னு சொல்லல. பல பேருக்கு ராமன் தேடி தேடி போய் மோட்சம் கொடுத்திருக்கிறார். சபரிக்கு ராமன் மோட்சம் கொடுத்தார் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. சபரி மோட்சத்துக்கு போனாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ராமன் என்னதான் பண்ணிட்டு இருந்தார்னால் வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார், சபரி மோக்ஷ சாட்சி பூதான்னு ஒரு சாட்சியா தான் அவர் நின்றுட்டு இருந்தார். இவர் அனுப்பலைன்னாலும் அவர் அங்கதான் போறாங்கிறது தேறியது. காரணம் ஆச்சாரிய கைங்கரியம். ஆச்சாரிய கைங்கரியம் சுஷ்ரூஷையிலே பழுத்தவளான சபரின்னு சொல்றாள் இல்லையோ? அதனால தொண்டே செய்து பழுத்தவள். அவ சொல்லிட்டா, எப்படி அங்கத்தான் போறேன், ஏற்கனவே ஆச்சாரியர்கள் போகும்போது கிளம்பி போனேன். அவன் என்ன சொல்லிட்டா, நாங்கள்லாம் எவனை தேடி போறோமோ அவன் உன்னை தேடி வருவதாக இருக்கிறான். சபரியை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவா. ராத்திரி வேளையில ஒரு நாளும் பகவான் எதிர்பார்த்துட்டே இருப்பா. பகலிரவு பெருமானை எதிர்பார்த்துட்டு இருப்பா. ராத்திரி வேளையில இந்த காய்ந்த இலை சருகெல்லாம் கீழே விழுறதுன்னு வச்சுக்கோங்க, சரசர சரன்னு சத்தம் கேட்கும் பாருங்க. நீங்க வீட்டுல தனியா இருந்தீங்கோ, ராத்திரி சரசரன்னு ஏதோ சத்தம் கேட்டா உங்களுக்கு ஒண்ணு திருடன் நினைவிற்கு வருவான், இல்லைன்னா பாம்பு நினைவிற்கு வரும். ஏதோ சரசரன்னு சத்தம் கேட்கறது என்னன்னு தெரியல. சபரிக்கு ராமன் நினைவிற்கு வருவார். காலடி தடமோ இது, காலடி சத்தம் திருவடி சத்தம் போல் இருக்கு. சரசரன் சத்தம் கேட்கறது, ராமன் வந்துட்டு இருக்காரோ. அவ என்ன நினைச்சாலோ அது அவளுக்கு நடந்தது, நாம் என்ன நினைக்கிறோமோ நமக்கு அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால சபரி பெருமானையே எதிர்பார்த்திருந்தாள். பெருமான் வந்தான். அவ சொல்லிட்டா, பாதமூலம் கமிஷ்யாமி, நான் போயிட்டு வருகிறேன், என்னுடைய ஆச்சாரியர்கள் சென்ற பாதையிலே ஆச்சாரியர்களுடைய திருவடிகளையே அடைகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் இல்லையோ, அந்த அளவுக்கு ஆச்சாரியருக்கு இங்கும் ஏத்தம் அங்கும் ஏத்தம். அதனாலதான் ஆள வந்தார். என்ன பண்ணார், ரத்தினம் பெருமான் தான் நமக்கு கிடைத்தற்கரிய ரத்தினம். அந்த ரத்தினத்தை தருகிறவர் பால் நமக்கு ஆதரம் பெருகுமா போலே பெருக வேண்டியது அது கர்த்தவியம் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். அதனால் ஆள வந்தார கொண்டாடினா போலே இந்த இடத்துல துவாரபாலகர்கள் எதனாலே கொண்டாடப்படுகிறார்கள்னு சொன்னால், இவர்கள் உள்ளே விட்டால் தானே உள்ளே சென்று கண்ணனை தரிசிப்பதுங்கிறது இவர்களுக்கு கூடும். அந்த பாக்கியமே அப்போதுதானே ஏற்படும். கடகர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். கடகர்கள் சேர்த்து வைப்பவர்கள். அந்த சேர்த்து வைக்கிறவர்கள் அரும்பணி ஆற்றுகிறார்கள். அவர்கள் தான் பகவானோட நம்மை இணைத்து ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி தருகிறார்கள். அந்த கிருத்தியம் ஆச்சாரிய கிருத்தியம். அவர்கள் கொண்டாட தகுந்தவர்கள். அதனால இந்த இடத்துல நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, துடு பொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று துவாரபாலகர்களை இந்த பெண்கள் வணங்கினார்கள். அப்படிங்கிற அந்த உண்மை, அந்த சாஸ்திரார்த்தம் இங்கே உணர்த்தப்பட்டது. அதற்கு மேலே நாயகனாய் நின்ன பட்டர் நஞ்சியருக்கு பெருமாளே உமக்கு தஞ்சம் என்றிரும். பெருமாள் தஞ்சம் என்று சொல்லுகையாலே நானும் உமக்கு தஞ்சம் என்று அருளி செய்தார். பட்டர் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கார். இந்த இடத்துல துவாரபாலகால வணங்கினான்னா பகவான் முக்கியமா, இவர்கள் முக்கியமானா பகவான் தான் முக்கியம். அந்த பகவான் உமக்கு முக்கியம் என்று அறிவித்த நாமும் உமக்கு முக்கியம். நாமும் தஞ்சம், அவனும் தஞ்சம், நாமும் தஞ்சம். இந்த ரெண்டு பேரும் வேற வேறையா? ஆச்சாரியன் வேற பகவான் வேறையான்னா கிடையவே கிடையாதுன்னுட்டா. ஏன்னா தேனாறு கமல திருமாமகள் கொழுனன் தானே பிரமகுருவாகி வந்துன்னு சொல்லுகிறா போலே சாட்சான் நாராயணோ தேவக கிருத்வா மிருத்யமயீந்தனும் மக்னான் உத்தரதே லோகானு காருண்யாத்து சாஸ்திரபாணினான்னு சொல்லுவார்கள். அவர் சாஸ்திரபாணி, ஆயுதங்களோட வரார். இவர் சாஸ்திரபாணி, சாஸ்திரங்களை கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்ப அவரே இவர், இவரே அவர் என்று தேடுகிறதோ இல்லையோ? அப்ப அவரிடத்துல எத்தனை நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறதோ, ஒரு அபினிவேசம் இருக்கிறதோ, அது அப்படியே இவர் திறத்திலும் நடக்க கடவது என்று பராசர பட்டர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இருக்கிறார்.
இது 16ஆம் பாட்டு. 17ஆம் பாட்டுல விசேஷித்து எந்த ஐதிஹ்யமும் சொல்லப்படவில்லை. 18ஆம் பாட்டு எம்பெருமானார் உகந்த பாசுரம். திருப்பாவை ஜீயர் என்று ராமானுஜரை கொண்டாடுறோம் இல்லையா? நம்முடைய சம்பிரதாயத்திலே 2 ஆச்சாரியர்களுக்கு தான் அத்தகு சிறப்பு. 2 திவ்ய பிரபந்தங்களை கொண்டு அதையே அடைமொழியாக்கி அதையே தங்களுடைய அடையாளமாக கொண்டிருக்கிற பெருமை, அதையே பெயராக பெறப்பெற்றிருக்கிற பெருமை 2 ஆச்சாரியர்களுக்கு உண்டு. ஒருவர் ஸ்ரீசைலேஷரான திருவாய்மொழி பிள்ளை. திருவாய்மொழிங்கிற கிரந்தமே அவருக்கு அடையாளமா இருக்கு பாருங்க. அதையே அடையாளமாக கொண்டு ஒரு பெயராகவே பெற்றிருக்கிறார். அப்படியே எம்பெருமானாருக்கு திருப்பாவை ஜீயர். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சரித்திரம் தான். திருப்பாவை ஜீயர்னு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி எதிராஜ சப்தத்தியிலிருந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிறார். பொருளை மட்டும் சொல்றேன். ராமானுஜர் தினப்படி மாதுகரத்திற்காக எழுந்தருளுகிறார். அது என்ன மாதுகரம் அப்படின்னால், வண்டு சிறுக சிறுக தேனை சேர்ப்பதை போலே இவர் என்ன செய்ய வேண்டும்? சில பல வீடுகளுக்கு செல்லுவார். அங்கு போய் ஆங்காங்கே அந்த அன்னத்தை பரிகிரகிப்பார். வண்டு கொஞ்சம் கொஞ்சமா தேனை சேகரிக்கிறா போல அன்னத்தை சேகரிக்கிற விருத்தி யாதொன்று உண்டோ, அதற்கு மாதுகர விருத்தி அப்படின்னு பேரு. ராமானுஜர் மாதுகரத்திற்காக எழுந்தருள்கிறார் அருள்யோ. அப்படி போகும்போது வேதாந்த தேசிகனுடைய அர்த்தம் எதிராஜ சப்தத்தில சொல்லப்படுகின்ற ஸ்லோகத்தினுடைய பொருள் முதல்ல சொல்றேன். சாதாரணமா சன்னியாசிகளும் அரசர்களும் வெளியிலே புறப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நல்ல பாதுகைகளை அணிந்து கொண்டு செல்லலாம்னு சாஸ்திரம் சொல்லுகிறதாம். ஆனா எம்பெருமானார் போகிறச்சே நடந்த விஷயங்களை சொல்றேன். மாதுகரத்துக்கு போகிறார்னா வீதி அடங்க மக்கள் நிற்பார்களாம். எதுக்காகன்னா அவர் அந்த திருவடி வைப்புகள் இந்த மணல் அப்படி நடந்து போறார் இல்லையோ, அப்ப திருவடியினுடைய அடியிலே காண கிடைக்கின்ற அடையாளங்கள், உத்தம புருஷனுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் திருவடிகளிலே உண்டு. அதெல்லாம் அந்த மணலிலே அப்படியே பதிந்திருக்குமாம். ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியமா வந்து எட்டி பாப்பாடாம். அதோ பாரு, சங்கம் தெரிகிறது, சக்கரம் தெரிகிறது, ஒரு கொடி தெரிகிறது, துவஜம் தெரிகிறது என்று அதை அலைந்து தலையிலே பூசிக்கொள்வார்கள். அப்ப எல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாடாம். மഠத்துக்குள்ளே எழுந்தருளும் போது நன்ன கால திருவடிகளை உதறி விட்டு மேலே செல்லுவராம். நாம கூட வீட்டு வாசல்ல அதுக்கு மேட்டெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருப்போம். வர விருந்தாளி கண்டிப்பா அதை தாண்டி காலை வச்சு உதறிண்டே வருவார். அது இன்னும் உபயோகமே படுத்த மாட்டார். அது மேல படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்னமோ தெரியல. இப்ப எம்பெருமானார் உள்ள எழுந்தருளும் போது அங்கும் போய் திருவடிகளை அப்படி உதறுவராம். அந்த சமயத்துல அங்கே குழுமி இருக்கிற மக்கள் அந்த மண்ணை அலைந்து தங்கள் தலையிலே பூசிக்கொண்டு தங்களை பெரும்பாகியவான்களாக கருதி கொள்வார்களாம். இத ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விமர்சனத்தை இந்த இடத்திலே செய்தார். சன்னியாசியானாலும் ராஜாவானாலும் வெளியிலே எழுந்தருளுகிற காலத்திலே பாதுகைகள் அணிந்து கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ராமானுஜர் நிச்சயமாக பாதுகைகள் அணிந்து கொள்ளவில்லை என்று தேறுகிறது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதனாலதான் அவருடைய திருவடி வைப்புகள் அந்த மணலிலே அந்த அடையாளம் எல்லாம் பதிஞ்சதாகட்டும், மட்டத்து வாசல்ல திருவடிகளை உதறிட்டு போனதாகட்டும், அப்ப பாதுகைகள் அணிந்து கொள்ளவில்லைன்னு தேறுகிறது. ஏன் அணிந்து கொள்ளலைங்கிறத வேதாந்த தேசிகன் அந்த ஸ்லோகத்துல சொல்லல. ஆனா காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா அந்த மருமத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எப்போதும் திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டு மாதுகரத்திற்கு செல்வதாலே பாதுகைகளை அவர் அணிந்து கொள்ளவில்லை அப்படின்னு இந்த இடத்துல நாம அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னுட்டு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார். அப்படி எழுந்தருளுகிற காலத்திலே ஒரு சமயம் பெரிய நம்பியினுடைய திருமாளிகை வாசலுக்கு வந்துட்டார். கதவை தட்டிருக்கார். அந்த சமயத்துல அவருடைய திருக்குமாரத்தியாரான அத்துழாய்ங்கிறவள் வந்து கதவை திறந்திருக்கிறாள். இவர் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக சேவித்தார். மயங்கி போயிட்டார். அதுன்னு சேவித்தார். அவளை பார்த்த மறுகணம் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவ உள்ளே போனாள். அண்ணர் நம்மை விழுந்து வணங்குகிறார், கீழே விழுந்தார்னு தகப்பனாரிடத்திலே சொல்லவும் அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டார். உந்து மதகளித்தன் அனுசந்தானமோன்னு கேட்டார். நீ உந்து மதகளித்தன் பாசுரத்தையே அனுசந்தானம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாய், அதனாலதான் இங்கே விழுந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்ன்னு இவர் சொல்லுவதற்கும், அந்த சிறு பிள்ளை அத்துழாய் நப்பின் நப்பிராட்டிய போல வந்து கதவை திறப்பதற்கும் அந்த நேரம் ஒத்தி இருந்தது. இவர் சொல்ற நேரத்திற்கு சரியாக அவள் வந்து கதவை திறந்திருக்கிறாளோ இல்லையோ. பார்த்தவர், நாம எல்லாம் பாசுரம் பாடுறோம்னா மொபைல பார்த்துட்டே பாடுவோம். இல்ல இங்கெங்க யார் வரா, நமக்கு அது ரொம்ப முக்கியமான விசாரம். யாரோ கதவை திறந்துன்னு வரான்னா பாருங்க, மொத்த பேர் அப்படி திரும்பி பாப்பா. என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா வரப்போறார், யார் நமக்கு தெரிஞ்சவாதான் யாராவது ஒருத்தர் வரப்போறார், அவர் வந்தாரா, அவர் உட்கார்ந்தாரா, இவ்வளவு விசாரம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். அப்ப எதை முக்கியமாக செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய காலத்திலும் அத்தை ஒழிந்த மற்ற விஷயங்களிலே நமக்கு நாட்டம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும், அதுல ஈடுபட்டு இருப்போம். ஆனா அவர்களெல்லாம் பாசுரங்களை சொல்றான்னா கூடவே அர்த்தானுசந்தானம் ஓடிட்டு இருக்குங்கிறார். இதுக்கு பல ஐதிஹியங்கள் இதற்கு உதாரணங்களாக காட்டக்கூடும். ஒரு பாட்டை சொல்லிட்டு இருந்தான்னா அந்த பாட்டிலே லயித்து விடுகை, அதனுடைய அர்த்தத்திலே மூழ்கி போகை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். அதனால செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு பாடியிருக்கார் போல் இருக்கு. சரியா கதவை திறக்கிறதுக்கு அதுக்கும் சாட்சாத்து நப்பின்னை பிராட்டியையே சேவிப்பதாக தாம் நினைத்து கொண்டு கீழே மயங்கி விழுந்திருக்கிறார்.
அவர் சரியா சொல்லிட்டார். உள்ளே இருந்து முந்து மதகளித்தான் அனுசந்தானமோன்னு கேட்டிருக்கார். இந்த ஐதிஹ்யம் ரொம்ப ஆச்சரியமா காட்டப்படுறது. அப்ப 16வது பாட்டுல 2 ஐதிஹ்யம், 18வது பாட்டிலே 1, மேல 19ல இல்ல. 20வது பாட்டு நப்பின்ன நங்காய் திருவேன்னு வருகிறது பாருங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாலத்தான் பகவானுக்கு எல்லா பெருமையும். அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு சொல்லப்பட்டது இல்லையோ 9ஆம் பாட்டிலே. மாமாயன் ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்கிறவன் பெருமான், ரொம்ப சுலபன், அத்தனை பெரியவன். வைகுண்டன் மேலேயே சொல்லியிருக்கா. வைகுந்தன் வைகுண்டத்துல இருக்கிறவர். வைகுண்டேத பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவத்தை உடையவன், வைகுண்டத்திலே இருப்பவன், அறப்பெரியவன். அப்படின்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னா ரொம்ப அழகான 2 அர்த்தம் காட்டுறா இந்த இடத்துல. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், அவனை சாதாரண எடப்பிள்ளையா நினைக்காதே, அருமையான தெய்வம் அது. அந்த அர்த்தத்துல சுவாரஸ்யம் இல்லை. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், இது நம்ம பிள்ளை, நம்ம கூட்டத்தை சேர்ந்த குழந்தைதான், பெரிய தெய்வம்னு நினைச்சுக்காதே. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பெரிய தெய்வம்னா கிட்ட போறதுக்கே பயப்படுவோம். இளந்தெய்வம் இது மிக்க பெருந்தெய்வம், பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கும். இல்ல ஆயர் புத்திரன் தான் அல்லன் அருந்தெய்வம். நம்ம பையன் இவன் தானே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. நாகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந ராட்சசா அகம்போ பாந்தவோ ஜாதகான்னு பெருமான் தானே சொல்லி வைத்திருக்கிறான் இல்லையோ. அப்ப அத்தனை நெருக்கமாக நம்மிடத்திலே வருகிறவனான பெருமான் மாமாயன், எளியவன். வைகுந்தன் தான், ஆனா மாமாயன் எளியவனாக இருக்கிறான். அத்தனை பெரியவனாக இருக்கிறான் வைகுந்தன். யாராலே? மாமாயன் இத்தனை சுலபனாக நம்மிடத்திலே வந்து விடுகிறான். யாராலே? மாதவன் திருமகள் கேழ்வனா இருக்கிறதுனாலதான் பகவானுக்கு இது சாத்தியப்பட்டது. பக்கத்துல தாயார் இருக்கிறதுனாலதான் அவர் பெரியவராகவும் இருக்கார். பக்கத்துல தாயார் இருக்கிறதுனாலதான் அவர் எளியவராகவும் இருக்கிறார். அப்ப தாயாரை கொண்டே பெருமான் அடையாளப்படுத்தப்படுகிறான். இந்த திருமங்கை ஆழ்வார் பாடினார். திருவுக்கும் திருவாகிய செல்வான் அவர் பாடினார். அதே போல ஆள வந்தார். கஸ்ரீ ஸ்ரீயஹா பரமசத்வ சமாஸ்ரயக்கஹான்னு பாடும்போது கஸ்ரீ ஸ்ரீயஹான் அவர் பாடினார். கூரத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே பாடி இருக்கிறார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பராசரவட்டர் இங்கனமே பெருமானை அழைக்கிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னுட்டு எல்லாரும் மதிக்கும்படியான செல்வமாயிருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி, அவளாலும் மதிக்கும்படியான செல்வமாக விளங்குகிற வைபவம் அது பகவானுக்கு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது. பெருமான் பெரிய செல்வமாக ஸ்ரீ மகாலட்சுமியையே எண்ணுகிறான். அவள் தனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷமாக பகவானையே எண்ணுகிறாள். அப்போ உதார வாக்குகள்னா வள்ளன்மை பொருந்திய சொற்கள், வாக்குகள்னு அர்த்தம். அந்த திருமகளின் பெருமையை, பிராட்டியின் பெருமையை வரிசையாக திருமங்கையாழ்வார் என்ன, ஆளவந்தார் என்ன, கூரத்தாழ்வான் என்ன, பராசர பட்டர் என்ன, இப்படி அனைத்து ஆச்சாரியர்களும் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆக இந்த இடத்துல திருவே துயிலழாய் என்ன ஆண்டாள் பாடியதற்கு சேர இங்கனம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் திருமகளை போற்றுகின்றனருங்கிற விஷயம் நம்முடைய ஆச்சாரியர்களாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 வாசகங்கள்ல இத்தனையே ஐதிஹ்யங்கள் காண கிடைக்கின்றன. கிடைத்த அவகாசத்திலே அடியன் அறிந்த அளவில் சில வார்த்தைகளை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற்றேன். நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலிகள். பெரிய கூட்டமாக வந்திருக்கிறீர்கள். 1 மாசம் கேட்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரு நாளிலே கேட்கக்கூடிய ஒரு பரம சௌபாகியம் உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இது வருஷம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்னும், தொடர்ந்து நடைபெறும் காலத்திலே சுவாமி அழகா சொன்னார் இல்லையோ, அடுத்த நிமிஷத்தை பத்தி நமக்கு தெரியாது, அடுத்த வருஷத்தை பத்தி தெரியாதுன்னு. இன்னும் 100 வருஷம் நீங்கள் கேட்க வேண்டும், இன்னும் 100 வருஷம் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா அதையே பகவான் இடத்துல பிரார்த்தித்து கொண்டு, 100ன்னு சொன்னது 100 தானான்னு நினைச்சுக்க வேண்டாம், அதுக்கு மேலேயும் அர்த்தம். 100 ஒரு தினந்தோறும் இன்னும் ஒரு 100 இருங்கிறோம். ஒரு 100ன்னு அர்த்தமா வளர்ந்துட்டே போறதோ இல்லையோ. அப்படி பெருமான் வளர்க்க கடவுது. அத்தனை பேருக்கும் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதிகளை எல்லாம் கோதா ரங்கமன்னார் எப்போதும் நல்க வேண்டியதுன்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடியும் ஸ்ரீமத்தியை கோதாய நம. ஆழ்வாரின் பெருமானார் ஜீயத்தினுடைய சரணம்.